So hi hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எவாலுவேஷன் ஆஃப் பென்டன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு 4 வயசுல உள்ள பென்டன். பென்னு சொல்லலாம், பென்டன்ல ஏன்னா 10 years உள்ளவன் வந்துட்டு வேற. இவன் வந்துட்டு கிளாசிக் சீரீஸில் தான் வந்துட்டு முதல்ல காட்டியிருப்பாங்க. அதுவும் டோன்ட் ட்ரிங்க் த வாட்டர்ன்ற எபிசோடில். அதுலேயும் செம்ம கோபமானது இந்த எபிசோடில் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 years old பென். இவன் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் தான் காட்டியிருப்பாங்க, பென்டன் ஆம்னிவர்ஸில். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவனோட அந்த வீடுக்கு வந்திருப்பான். சீரீஸில் காட்டின அந்த வீடுக்கு அப்போ தான் இவனை வந்திருப்பான் அப்படின்னு காட்டியிருப்பாங்க ஆம்னிவர்ஸில். ரொம்ப சேட்டாக பண்ணிகிட்டு இருப்பான் போல். அப்போ அந்த சீரீஸில் அப்படி தான் அந்த எபிசோடில் காட்டினாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சீரீஸ் பென்ட். இவன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்தவன். ஆக்சுவலி இது மேக்ஸுக்கு வந்தது, பட் ஆனால் இவன் எடுத்துட்டான். தவறுதெல்லாம் எடுத்தாலும் இவன் தான் ஹீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இவன் தான் வந்துட்டு 11 years old பென். இவன் ஆம்னிவர்ஸில் தான் காட்டிப்பாங்க. இவன் அதை தான் வந்துட்டு மெயின் ஸ்டோரியே நம்மளுக்கு புரியும். எப்படின்னா இப்போ கிரியேட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க பென் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு நார்மல் டீனேஜர் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை கழட்டி வச்சுருப்பான்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதில் தான் காட்டியிருப்பாங்க அவன் வந்துட்டு அவனோட ஃபேவரட் ஏலியன் ஃபீட்பேக்கை வந்துட்டு இழந்ததுனால தான் அவன் வந்துட்டு ஆம்னிட்ரிக்ஸே வந்துட்டு அவன் கிராண்ட்பா வந்துட்டு கழட்ட சொல்லியிருப்பாரு. அதனால இவன் கழட்டி வச்சுருப்பான். ஒரு 5 வருஷம் இல்லை 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏலியன் ஃபோர்ஸில் வந்துட்டு 15 years ஓல்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்தது இவன் தான் 15 years old பென். இதில் தான் அவங்க வந்துட்டு ரீகல்பரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். அதுவும் பழைய ஆம்னிட்ரிக்ஸை வந்துட்டு ரீகல்பரேட்டட் ஆகி கடைசியில் அவனுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. வில்காக்ஸ் கூட அதை பற்றி தெரியாது. தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இவன் வாய்ஸ் ரெகக்னிஷன்லாம் கொடுத்து கடைசியில் தப்பிச்சிருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 16 years old பென். இவன் வந்துட்டு ஏலியன் ஃபோர்ஸில் இருந்து இப்போ அல்டிமேட் ஏலியனில் பார்க்குறோம். அல்டிமேட் ஏலியனில் இவனுக்கு வந்துட்டு 16 years old ஆயிடுச்சும். இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அல்டிமேட்ரிக்ஸ் வச்சுருப்பான். கடைசியில் ஏலியன் ஃபோர்ஸில் வந்துட்டு கடைசியில் அல்டிமேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். அதை வச்சுருப்பான் இவன். அதை வச்சு தான் கடைசியில் வந்துட்டு அல்டிமேட் ஏலியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் இழந்திருப்பான். அப்புறம் கடைசியில் ஆஸ்மத் என்ன கொடுத்துருப்பாருன்னா கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ். அவர் வந்துட்டு இவனை நம்பலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்துட்டு இவன் நிரூபிச்சு அவர் நம்பாத விஷயத்த நிரூபிச்சு காட்டிட்டாரு பென்னு. அதனால அவர் நம்பி இந்த வாட்ச் கொடுத்தாரு. அதுதான் இந்த ஆம்னிவர்ஸில் வர பென்னோட அந்த ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ இவன் தான் வந்துட்டு 17 years old பென். ஸோ இவன் வந்துட்டு கிளாசிக் சீரீஸோட ஃபேன். இந்த கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க கரெக்டாக, அவங்க வந்துட்டு அதில் ஒருத்தருக்கு வந்துட்டு கிளாசிக் சீரீஸில் இருக்கிற ஒரிஜினல் பென்டன் கிளாசிக் சீரீஸ் இது வந்துட்டு ஃபுல்லாக கிளாசிக் சீரீஸ் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். அதனால நான் பென்டன் ஒரிஜினல் சீரீஸ் தான் சொல்லுவேன். பென்டன் ஒரிஜினல் சீரீஸில் ஒரு ஃபேன். அதனால அதே மாதிரி திரும்ப கொண்டு வந்துடுறதுக்காக ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க ஃபுல் ஸ்டோரியும் இவர் வந்துட்டு காட்டியிருப்பார். அப்புறம் இவன் வந்துட்டு மறுபடியும் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த மாதிரி தான் சீரீஸில் காட்டியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் இதில் தான் ஆம்னிவர்ஸில் தான் அவனோட ஃபுல் ஸ்டோரியுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ 30 years old பென். இவன் வந்துட்டு கிளாசிக் சீரீஸில் தான் காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து காட்டியிருப்பாங்க. அதனால் இவனை ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். கிளாசிக் சீரீஸில் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி. அவன் கிராண்ட்பாட்ட பேசாமல் இருப்பான். 2 பேருமே வந்துட்டு பேசாமல் இருப்பாங்க. பட் ஆனால் கடைசியில் பேசுவாங்க. நம்ம சின்ன பெண்ணு எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் கடைசியில் எப்படியோ ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அன்றைக்கும் கிராண்ட்பாவோட பர்த்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருந்திருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஏலியன் ஃபோர்ஸ் பென் 10,000. ஸோ இவர் வந்துட்டு ஏலியன் ஃபோர்ஸில் தான் காட்டிப்பாங்க. அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சீரீஸ் தான்.
அதாவது எப்படி சொல்றேன்னா 2 பேருமே ஒரே ஆள் தான், கண்டினியூஷன் தானே, அதனால தான் சொல்றேன். கிளாசிக் சீரிஸும் கண்டினியூஷன் தான், பட் ஆனால் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே டிஷர்ட் போட்டிருப்பாங்க. ஏலியன் ஃபோர்ஸில் உள்ளதும் அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன்லையும். ஸோ இவர் வந்துட்டு அல்டிமேட்ரிக்ஸ் வச்சிருப்பாரு, அதாவது ஆம்னிட்ரிக்ஸ் வடிவத்தில் இருக்கிற அல்டிமேட்ரிக்ஸ். கடைசியில் வந்துட்டு அவர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒன்று வச்சிருவாரு. அப்போதான் வந்துட்டு இவருக்கு வேற ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் இருந்திருக்கும். இவர் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் காட்டப்படுற. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு 36 வயசு, அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு, 36, இவருக்கு 40 வயசு. இவர் இருந்தப்ப தான் வந்துட்டு கென்டனை காட்டியிருப்பாங்க, பட் ஆனால் இதில் வந்துட்டு கெவினை வந்துட்டு கெட்டவன் மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில் தான் வந்துட்டு அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ் ஆம்னிவர்ஸில் தான் வந்துட்டு கெவினை நல்லவனாக மாற்றிடுவாங்க திரும்ப. அண்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென் 10K ஆம்னிவர்ஸ் சீரீஸில் தான் காட்டியிருப்பாங்க. இவர் வந்துட்டு 48 வயசு. இவருக்கு தான் வந்துட்டு பயோம்னிட்ரிக்ஸ் இருக்கும். இவர் தான் வந்து பவர்ஃபுல்லான பென் 10K. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பென் 10 ரீபூட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பென் 10 கிளாசிக் சீரீஸ் தான். இப்போ நம்ம ரீபூட் சீரீஸை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்துட்டு 3 years old பென், அதுவும் ரீபூட் சீரீஸில். ரொம்ப குறும்புக்காரனாக இருந்திருப்பான் இவன். அண்ட் இவன் 10 years old. இவன் அதே குறும்பு தான். அண்ட் இவன் ஆம்னிட்ரிக்ஸை வச்சு ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவனை தான் 4th சீசன்லேயுமே வந்துட்டு அப்கிரேடட் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு ஆம்னி என்ஹான்ஸ்டு, அப்புறம் செகண்ட் சீசனில் ஆம்னி கிக் ஆர்மர், தேர்ட் சீசனில் ஆம்னி நட் ஆர்மர், அதாவது 4th சீசனில் ஆம்னி நட் ஆர்மர், தேர்ட் சீசனில் ஆம்னி கிக் ஆர்மர், செகண்ட் சீசனில் ஆம்னி என்ஹான்ஸ்டு. அப்புறம் ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீசன் 1 தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா பென் 10,000 ஃப்ரம் த ரீபூட் சீரீஸ். ஸோ இவர் வந்துட்டு ரொம்ப சோம்பேறியாக இருப்பார். இவரோட ஆம்னிட்ரிக்ஸ் என்ன, அவர் முதுகே வலிக்கும். அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் முதுகு எல்லாமே வலிக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா ஃபேமிலி விட்டே வந்திருப்பார். வெளியில் சும்மா ஒரு பொருள் கூட தான் பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். கடைசியாக வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் வந்துட்டு இந்த என்ன நம்ம அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸில் நம்ம பார்த்த அதே பென்னோட ஷர்ட்டை இவர் போட்டுட்டு போயிருப்பார். அது நம்ம பென் 10,000 தான், ஃபேமிலியோடு இருப்பார். ஸோ அவ்வளோதான் கைஸ். இவர் தான் வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு பென் 10 எவால்யூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ரீபூட் சீரீஸ் வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் பென் 10 கார்ட்டூன்றனால நான் வந்துட்டு எல்லாமே வீடியோ பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிடிக்காது தான், பட் ஆனால் பென் 10 தானே, அதனால நான் பார்க்குறேன். என் தம்பிக்கு பிடிக்கும், பட் ஆனால் எனக்கு பிடிக்காது. லைட்டாக நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நன்றி அண்ட் பாய் கைஸ். யாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வெறும் 28 தான் இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான வந்துட்டு ட்ரிங்னு அழுத்திட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு வெறும் 28 தான் இருக்குது. எப்படியாச்சும் நான் வந்துட்டு அந்த சில்வரு அது மாதிரி இதெல்லாம் அடையணும்னு பார்க்குறேன். எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பாய் கைஸ்.